அபகரித்தாய் உங்காலடியில் என்னை கனிய வைத்தாய் என் மாரடி உயரத்தை அபகரித்தாய் உன்காலடியில் என்னை கனிய வைத்தாய். நான் எங்கள் குடும்பம் வந்திருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும்டி. இப்போ என்னாச்சு? என்னமாகணும்? என்ன ஆகணும்? பாரு, கத்தாம சொல்லு, என்னாச்சு? ஆமாம், குணா கிட்ட ருத்ரா வந்து என்ன கொண்டு காலேஜில் ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கா. ஆனால் குணம் இந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த இமையாவை கூட்டிகிட்டு காலேஜுக்கு போயிருக்கான். என்னம்மா அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்கே பாரு, நம்ம காரியம் நடக்க வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா ஏன் பேத்திங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு? ஆனால் என்ன பண்ண, அந்த குணாவையும் சச்சனாவையும் ஜானகி வளர்த்து வச்சிருக்கா. என்கிட்ட சேர கூட விடுதல் கிடையாது. ரவி தான் என் பேச்சை கேட்டிருப்பான். எனக்கு ரவியை பற்றி கவலையே இல்லை. ஆனால் இந்த குணாவையும் சச்சனாவையும் என் பக்கம் விட்டால் தானே நான் ஏதாவது பேச முடியும். உன அந்த ஜானகி நான் பண்ண அந்த தப்பால் என்கிட்ட அந்த 2 பேரை விடவே மாட்டேங்கிறா. ஜானகி என்ன ஆட்டி படைச்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த ஜானகி போகிற பக்கம் பார்த்தா அந்த இமையால் அந்த வீட்டில் கொண்டு வந்துடுவா போலல. அண்ணனா இருக்கட்டும் ஜானகியாக இருக்கட்டும் அவளை தலையில் வச்சுல கொண்டாடுறாங்க. அவங்க கொடுக்குற இலக்காரத்தினால அவள் என் பொண்ணை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இமையால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவள் யாருக்கு பயப்படுவாளோ அவங்கள வச்சு நான் அவளை அடக்கிறேன். அம்மா, அண்ணி வராங்க. ஜானகி நெல்லு, உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? என்ன நீ அம்மாவை ஏற்று பேசுறீங்க? பாரு, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் ஜால்ரா தட்டுறேன் அது தட்டுறேன்னு சொல்லிட்டு சிங்கி அடிக்காத. அண்ணி என்ன சொல்லு. ஜானகி, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? என்னமோ நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீ என் பையன்கிட்டையும் பேசுறது கிடையாது, என் 2 பிள்ளைங்களையும் என்கிட்ட விடுறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசுற. என்னதான் உனக்கு பிரச்சனை ஜானகி? உன்னை நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்து மறந்துடாத. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் அப்ப சொன்னதா இப்பவும் சொல்றேன். என் பிள்ளைங்களை உங்ககிட்ட விடவும் மாட்டேன், பேசவும் விட மாட்டேன். அதான் ஒத்தனை பிடிங்கி மிருகமா வளர்த்ததுக்கானதா. இன்னும் என் 2 பிள்ளைங்களையும் அதே மாதிரி ஆக்கணுமா? அதுங்க மனுஷங்களா இருக்காங்க, அது போதும் எனக்கு. ஜானகி என்ன பேசுற? ஒரு மாமியார்ட்ட பேசுங்கிற ஒரு மரியாதை இருக்கா உனக்கு? மாமியாரா இருக்கணும். பண பேயாவும் நான் தான் எல்லாத்துலயும் பெருசுன்னு நினைக்கிறவ எனக்கு மாமியாரா கிடையாது. சரி, இந்த ஈஸ்வரியை கெட்டு தானே கொடுத்துருக்கோம். ஏன் அவளுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லையா? நல்ல வசதியா தானே இருக்கா. எதுக்காக குடும்பமா இங்க வந்திருக்காங்க? கிளம்ப வேண்டியதானே. நீங்க என்ன காரணத்துக்காக இங்க தங்க வச்சிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, ரவிக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அது எனக்கு கவலையும் கிடையாது. அவன் விஷயத்த நான் தலையிட போறதும் கிடையாது. ஆனால் என் 2 பிள்ளைங்க வாழ்க்கை ஏதாவது பண்ண நினச்சிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இது என் அம்மா வீடு, எனக்கும் சரி உரிமை இருக்கு. நீ உரிமை பற்றி பேசுனேன்னா நானும் நிறையா பேச வேண்டியது இருக்கும். உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறேன். எந்த வீட்டில் உனக்கு உரிமை இருக்குது? உனக்கு தான் உனக்கு தர வேண்டிய சொத்து எல்லாமே உங்கள் அம்மா அப்பமே தந்துட்டாங்களே. இப்போ என்ன உரிமை நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணி, ரொம்ப வார்த்தையை விடாதீங்க. மாறி நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. நான் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன்? நான் தான் கை நிறைய சம்பாதிக்கேன். என் 2 பிள்ளைங்க இருக்காங்க, இது போதுமே. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? நான் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன்? இங்கே பாரு, உங்ககிட்ட பேசலாம் என்னால் முடியாது. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். ரவிக்கு நேத்ராவை பேசி முடிச்சிருக்கேன், குணாக்கு ருத்ராவை பேசி முடிச்சிருக்கேன். நீ பெத்தவ, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். உனக்கு சம்மதமா? இங்கே பாருங்க, நீங்கள் ரவிக்கு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் குணா விஷயத்தில் தலையிட்டீங்க, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். என் குணாக்கு எந்த சம்மதமும் எனக்கு வேண்டாம். இங்கே ரவிக்கு என்ன பண்ணிட்டு போங்க. என் குணாக்கு நான் வெளியே தான் பொண்ணு எடுப்பேன், உள்ளுக்குள்ளே பொண்ணு எடுக்கவும் மாட்டேன். எனக்கு அந்த நேத்ரா வேண்டவே வேண்டாம். என்ன நீ என் பொண்ணுங்க என்ன அழகில் குறையா இல்லை பணத்தில் குறையா? வேண்டான்னு சொல்கிறீங்க. குணம் ஒன்று வேணும். நீ வளர்த்து வச்சிருக்க பொண்ணுங்க, அதுவும் உன் அம்மட்ட விட்டு தானே நீ வளர்த்துன. அப்போ அதுங்க புத்தி எப்படி இருக்கும்? இங்கே பாரு, என் 2 பிள்ளைங்களுக்கும் உங்கள் சகவாசமே வேண்டாம். நான் இப்போ சொல்கிறதான் ருத்ரா கிட்டையும் சொல்லி வச்சிரு. தேவையில்லாமல் என் குணா பின்ன போகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு, ஜானகி யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஜானகி, ரொம்ப எல்லை மீறி போகிற. இங்கே பாரு, இது என் வீடு, நான் சொல்கிறதா இங்கே கேட்கணும். இல்லை இங்கே பாரு, உங்ககிட்ட கேட்டாலும் கதைக்கு ஆகாது. குணாக்கும் ருத்ராக்கும் தான் மேரேஜ், ரவிக்கும் நேத்ராக்கும் தான் மேரேஜ். இதில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் எடுக்கிறதா முடிவு. வேலையை பார்த்துட்டு நீ போகலாம். இங்கே பாருங்க, உங்கள் பேர விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் தலையிட மாட்டேன். அவன் தான் என் பிள்ளை இல்லை, உங்கள் பேரனை தானே முழுசாக வளர்ந்து நிற்கான். ஆனால் என் குணா விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஏதாவது கை வச்சு நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க, ஜானகி சும்மா இருக்க மாட்டா. என் பிள்ளைங்களுக்கு எப்போ நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். பெத்தவளுக்கு தெரியும். நீங்கள் பெறல. பாட்டியாக மட்டும் இருங்க. ஏ ஈஸ்வரி, உன் மூளை ரேத்ராவை கொடுக்குறியோ இல்லை நான் ருத்ராவை கொடுக்குறியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளை விஷயத்தை மட்டும் வராத. உன் அம்மாட்ட கேளு. மாப்பிள்ளை இருந்தா கெட்டி கொடு, இல்லையா எங்கேயாவது கொண்டு விடு.
என் விஷயத்தில் தலையிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்கவள சும்மா இருக்க விடணும். சொரிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க அப்புறம் நஷ்டம் உங்களுக்கு தான். அண்ணி ரொம்ப வார்த்தையை விட்டுட்டீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுவீங்க. இந்த ஈஸ்வரியை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. யார் அனுபவிக்க போகிறான்னு பார்க்கலாம். அப்புறம் சும்மா என்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு யார் என்கிட்ட வரக்கூடாது. நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தான் உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் என்னை சீண்டாதீங்க. தெரியாமல் இந்த வீட்டில் வாக்கப்பட்டுட்டேன். அம்மா என்னம்மா நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? ஜானகி நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன். ஜானகிட்ட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது. குணா மனசில் ருத்ராவை இடம் பிடிக்க சொல்லு. குணா கிட்ட ருத்ராவை அன்பா பேச சொல்லு. சிடு சிடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. அவள் கையில் தான் இருக்குது. ஆனால் என் வீட்டுக்கு மருமகளாக வரணுமானா அது என் பேத்திங்களாக தான் இருக்கணும். இந்த சொத்தை ஆள்றதா இருந்தாலும் என் வம்சமாக தான் இருக்கணும். வெளியே இந்த ஒத்து வந்து ஆளக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ருத்ராவை குணா கிட்ட நல்லா அன்பா பழக சொல்லு. அம்மா ருத்ராவும் ட்ரை பண்ணாமல் இல்லை. அவகிட்ட போனாலே இவன் முகம் கொடுத்தே குணா பேச மாட்டேங்கிறான். அதான் என்ன பண்ண ஒன்றும் தெரியல. பாரு, ஒரு பொண்ணு நினச்சா என்னவும் பண்ண முடியும். ருத்ராவை என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக குணா அவளுக்கு தான். சரிங்கம்மா. ஆமாம் ராஜா வரான். ஆனால் நல்லா கோபமாக வராம்மா. எதுக்கு இவ்வளோ கோபமாக வரான்? ஈஸ்வரி இப்போ எந்த வாயும் கொடுத்துறாத. அவன் கோபமாக இருக்கும்போது அவன்கிட்ட பேச முடியாது. அத்தைன்னு பார்க்க மாட்டான். அமைதியாயிரு. சரிங்கம்மா. ரவி என்னையாச்சு இவ்வளோ கோவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ரூமுக்கு போகிறேன். இல்லையா, இவ்வளோ கோபம் ஆகாது. ஏன் என்னாச்சு? உங்ககிட்ட எவனும் வாலாட்டிட்டானா? இல்லை பாட்டி, இது வேற. சரி, என் ரூமுக்கு யாரும் வரக்கூடாது சொன்னது புரிஞ்சுச்சா? பாட்டி, என் ரூமுக்கு யாரையும் விடக்கூடாது சொல்லி வைங்க. சரிப்பா, யாரும் வரமாட்டாங்க, நீ போ. என்னம்மா ரவி இவ்வளோ கோவமாக போகிறான்? பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய். அந்த இமையா கிட்ட காஃபியை கொடுத்து ரவி கேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போ. ஆமா, அவளை எதுக்குமா நம்ம ரவி ரூமில்? ஏய் ஈஸ்வரி, கொஞ்சம் கூட இப்போ மூளை யோசிக்க மாட்டியா? இப்போ ரவி என்ன சொல்லிட்டு போனான்? என் ரூமுக்கு யாரையும் விடக்கூடாதுன்னு. இப்போ இமையா காஃபியை கொண்டு போனால் மொத்த கோமும் அந்த இமையா மேலே. அவள் ரொம்ப ஆட்டம் போட்டால, அனுபவிக்கட்டும். போ, நான் சொன்னதை போய் பண்ணு போ. சரிம்மா. லட்சுமி என்னம்மா கூப்பிட்டீங்க? என்னம்மா வேணும்? இமையாலங்க. இமையா ஷாச்சினா கூட வெளியே நின்று பேசிட்டு இருந்தாம்மா. என்னம்மாச்சு? அவளை கூப்பிடு. இந்த கூப்பிடுறேம்மா. இமையா. என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் இமையா, ரவிக்கு காஃபி கேட்டான், காஃபி கொண்டு கொடுப்போ. ஐயோ, அவங்க நல்லா கோபமாக போனாங்க. அவங்களுக்கு கோபமாக இருக்கும்போது யாரும் கிட்ட போனால் பிடிக்காதே. இவங்க என்ன இப்படி வந்து சொல்கிறாங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் கோபமாக இருந்தால் என் ரூம் பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு. அதான். பாரு, இந்த வீட்டில் நீ வேலை தானே பார்க்குற. அவன் காஃபி கேட்டான், கொண்டு கொடு. எனக்கெல்லாம் கொண்டு கொடுக்க முடியாது, வேலைக்காரி தான் கொண்டு கொடுக்கணும். போ, கொண்டு கொடு. அவன் கேட்டான். இல்லை, இதுக்கு ஓ மேலே தான் கத்துவான். போ. நான் ஒன்று இந்த வீட்டில் வேலை பார்க்கல. என்ன வாய் ரொம்ப நீளுது? லட்சுமி என்ன? ஏ இமையா, சும்மா இரி. என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம்மா, நான் ஒன்று இங்கே வேலை பார்க்கல, நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஒத்தையாசை இருக்கட்டும் தான் வந்திருக்கேன். இப்படிலாம் பேசுனாங்க, நான் வரவே மாட்டேம்மா. ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இரு. சரி, காஃபி எடுத்தாரேன், கொண்டு கொடுப்போ. இல்லைன்னா அந்த ரவி தம்பி அதுக்கும் கோவப்படுவார். கொண்டு கொடுத்துட்டு வா. அம்மா இப்போ கொண்டு கொடுத்துருவாம்மா, நீங்கள் போங்க. உங்களுக்கு எதுவும் வேணுமாம்மா? இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. சரி. என்னம்மா நீங்களும் சரிங்கம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் ஒன்று இந்த வீட்டில் வேலை பார்க்கல. என்னை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. என்னை வேலைக்காரி எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சரி, நீங்கள் ஒத்தியில இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு உங்கள் கூட ஹெல்ப்புக்கு வந்தேன். அதுக்காக இப்படி அம்மா? நம்ம நிலமை அப்படிம்மா, நம்ம இப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம வேலைக்குன்னு வந்துட்டா நம்ம எல்லாத்தையுமே அமைதியாக பொறுத்து தான் போகணும். சரி, போய் அந்த தம்பிக்கு காஃபியை கொடுத்துட்டு வா. சரி தாங்க, இந்தாம்மா கொண்டு கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா, கொண்டு கொடுத்துட்டு வா. உள்ள வரலாமா? என்ன விஷயம்? காஃபி. நீ உள்ளவா. இந்தாங்க காஃபி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது எதை பத்தி கேக்குறீங்க? சொல்லு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது எனக்கு எதை கேக்குறீங்க தெரியல. அதான். நான் கோபமா இருந்தா என் ரூமு கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அது நீங்க தானே காஃபி கேட்டீங்க? நான் உங்ககிட்ட எப்போ காஃபி கேட்டேன்? இல்லை, நீங்க கேட்டீங்கன்னு தான்
சொன்னாங்க. என்ன கதை விட்டுறியா? இல்லை, நீங்கள் கேட்டீங்கன்னு தான் சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன். பொய் மேல பொய்யா சொல்ற? இல்லை இல்லை, அது காஃபி உங்கள் அத்தை தான் கொண்டு கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் கேட்டீங்களா? என்னது எங்க அத்தை சொன்னாங்களாம்? பொய்யா சொல்ற? இல்லை இல்லை, அடிக்காதீங்க. இல்லை, அவங்க தான் சொன்னாங்க, நான் கொண்டு வரல. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நான் கோவமாக இருந்தால் என் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. நான் எப்படி வருவேன்? அவங்க சொன்னனால தான் நான் வந்தேன். அது எப்படி? நான் என் பாட்டி கிட்ட என் ரூமுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரும்போது என் அத்தை அங்கதான் இருந்தாங்க. அது எப்படி அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க? ஏன்னா பழிய தூக்கி அங்க போடுறியா? உன் பழி நீ பண்ண தப்ப மறைக்க. என்ன சொல்றாங்க? அப்போ அந்த ஈஸ்வரி என்ன வேணும்னு கோத்து விட்டுருக்கா? இல்லை, நான் சாச்சனா கூட பேசிட்டு இருந்தேன். அப்போதான் கூப்பிட்டு சொன்னாங்க. சாச்சனாக்கு தெரியும், வேணாம் நீங்கள் அவகிட்டே கேளுங்க. சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது உன்னை உயிரோட புதைச்சிருவேன். வா கேக்குறேன், வா ஹாலுக்கு. அத்தை, நம்மள எதுக்கு இப்போ ரவி கூப்பிடுறோம்? என்னப்பா? ஹாலுக்கு வாங்க. என்னப்பா, எதுக்கு கூப்பிட்ட? நீங்க இவகிட்ட காஃபி கொண்டு போகணும்னு சொன்னீங்களா? ஐயோ இல்லைப்பா, நான் சொல்லலே. நீ வேணா பாட்டி கிட்ட கேளு, நான் இவகிட்ட சொல்லவே இல்லை. இல்லை, இவங்க தான் சொன்னாங்க. நீங்க சாச்சனை வேணா கூப்பிட்டு கேளுங்க. அத்தை உண்மையை சொல்லுங்க, நீங்க சொன்னீங்களா? நான் எப்போ சொல்ல போறேன்? நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த நான் கோவமா இருக்கேன், என் ரூம் பக்கம் யாரையும் விடக்கூடாதுன்னு. அதை மீறி எப்படிப்பா நான் இவகிட்ட போய் சொல்லுவேன்? அவ என் மேல பழிய போடுறாப்பா. என்னன்னு கேளு. சாச்சனா, எதுக்குப்பா நீப்பா அவளை கூப்பிடுற? நீங்க தான் சொல்லலையா அத்தை? சாச்சனா ஏதோ இவ கூட தான் இருந்தாலும் அதான் கேட்கறதுக்கு. என்னது சாச்சனை இவ கூட இருந்தாலும்? நம்ம சொல்லும்போது சாச்சனை கிடையாதே. ஒருவேளை பின்னாடி இருந்திருப்பாளோ? சே, இது எப்படி நான் கவனிக்காம போனேன்? இப்போ சாச்சனை மட்டும் ஆமான்னு சொன்னா மொத்த கோவம் போய் ஏன் மேலே திரும்புமே. அத்தைன்னு கூட பார்க்க மாட்டானே. என்ன பண்ண? ஐயோ அண்ணே, கூப்பிட்டீங்க? எனக்கு காஃபி கொண்டு வர யார் சொன்னா? இவன் என்கிட்ட பேசிட்டு இருந்தானா? அத்தை தான் கூப்பிட்டு நீங்கள் காஃபி கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா காஃபி கொடுத்துட்டாங்க அத்தை. என்னம்மா சாச்சனா, உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற நீ போய் சொல்கிறியா? நான் எப்போம்மா வந்து சொன்னேன்? நான் எனக்கு தானே காஃபி கொண்டு வர சொன்னேன், ரவி கேட்டான்னு சொல்லலையே. இல்லைண்ணா, இல்லை, நான் அவளை காப்பாற்றணும்னு சொல்லலை. அத்தை தான் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு கேட்கல, நீங்கள் காஃபி கேட்டிங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ கூட இமையா கேட்டா, அவங்க கோவமாக இருந்தால் ரூமு கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கொண்டு வர சொன்னாங்கன்னு. இது நான் அப்போ போய் சொல்கிறேன் அப்படின்னு அத்தை தான் செத்தம் போட்டு அவங்கள்ட்ட காஃபி கொடுத்து விட்டாங்க. இல்லைப்பா, அவ ஃப்ரெண்டை காப்பாற்ற போய் சொல்கிறா. பாருங்க, வீட்டுல ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லையா உங்க வீடை பார்த்து கிளம்புங்க. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க, இந்த ரவியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். நான் சொல்லிட்டு வந்த மீறி நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்க. போங்க, என் கண்ணு முன்னே முழிக்காதீங்க. அது இல்லைப்பா, உங்களை போங்கன்னு சொன்னேன், நீங்க போங்க. சரிப்பா. சாச்சனா, காலேஜுக்கு போனா காலேஜுக்கு மட்டும்தான் போகணும். வேற எங்கேயாவது போன கோலம் உடைச்சிருவேன். போகல? சரிங்கண்ணா, நாங்கள் போக மாட்டோம். நான் தான் இமையாவை கூட்டிகிட்டு போனேன் அங்கே. இனிமே போக மாட்டாண்ணா. இனிமே காலேஜுக்கு போனியோ வீட்டுக்கு வந்தான்னு தான் இருக்கணும். ரெண்டு பேரையும் வேற எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிருவேன். போ. சரிங்கண்ணா. இமையா வா போகலாம். அவளை எங்க கூப்பிடுற? அவ வருவா, நீ கிளம்பு. சரிங்கண்ணா, நான் போகிறேன். நான் உன்னை போ சொல்லு, ரூமுக்கு வா. உன் மண்டையில அறிவு இருக்காது. அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கோவமா இருந்தா என் ரூமு கிட்ட வரக்கூடாதுன்னு. அதே மீறி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காஃபி தூக்கிட்டு வந்திருக்கா. கொஞ்சம் கூட அறிவில்லை. படிக்கிற பொண்ணு தானே, காலேஜ்ல நீ தானே ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன? அது நான் சொன்னேன், கேட்டேன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன். இனிமே நானா உங்ககிட்ட வந்து கேட்டா மட்டும் கொண்டு வந்தா போதும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஏதாவது கொண்டு வந்த தொலைச்சிருவேன். போ. சரி. நில்ல ஒரு நிமிஷம். என்ன? மூஞ்சிக்கு சாச்சனா கிட்ட சொல்லி மருந்து போடு. சரி, நான் போட்டா
ஏன் நேத்ரா கத்துன? என்ன? யார் ரவி பக்கத்துல இந்த வேலைக்காரியா? இல்ல ரவி, கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. ம், கிளம்பு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆ, ஞாபகம் இருக்கு. ம், போ. என்ன நேத்ரா, என்ன விஷயம்? சரி, அது இருக்கட்டும். ஏன் இவ்வளோ கோவம்? அது வெளியுள்ள கோவம். என்ன சொல்லு? உன்னை இப்படி பார்க்க நல்லா இல்ல. நார்மலாவா? ஏன் கோவமாவே இருக்க? சொன்னா நீ கேப்பியா இல்லையா? இது போதுமா? ஓகே, என்ன விஷயம் சொல்லு. அம்மா கிட்ட ஏன்டா கத்துன? ம், உங்க அம்மா பார்த்த வேலை அப்படி. சரி, அதுக்கு இப்படியே ஹாலில் எல்லாரும் முன்னே கத்துவ, அதுவும் இந்த வேலைக்காரி முன்ன? நேத்ரா, என்ன ரவி, ஏன் கத்துற? வாரு, உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் முன்ன அந்த இம்சையை பத்தி வேலைக்காரின்னு சொல்லக்கூடாதுன்னு. அவங்க நீங்க வேலை பார்க்கல, உங்க அம்மா தானே இங்க வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. உனக்கு புரியுதா? அது இல்லை ரவி, ஏதோ தெரியாம வந்துட்டு. சாரி, இன்னும் சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு ஹாலில் வச்சு அம்மாவை கத்துன? அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் உங்க அம்மா இதை சொன்னாங்க, அதை சொல்லலையா? என்ன, எனக்கு தெரியல. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், என் ரூமுக்கு யாரையும் விடாதீங்கன்னு. அதை மீறி உங்க அம்மா நான் காஃபி கேட்டேன்னு இந்த இம்சைட்ட காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, இப்படியா சொதப்புவீங்க? ஒரு பிளானை போட்டீங்க, அதை நீங்கள் பண்ணாத மாதிரி போட வேண்டியதானே உங்களை. சரி ராஜா, விடு. இதுக்கா அம்மாவை கத்துன? எனக்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்காது. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை, இனிமே இது மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்க கூடாதுன்னு. சரி சரி, சொல்கிறேன், கோவப்படாத. சரி நேத்ரா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். நீ கிளம்பு. சரி ரவி, ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ம், சரி. அம்மா, நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த புத்தி? ஏய், நானா ஒன்றும் சொல்லலை, அம்மா சொன்னாங்க செஞ்சேன். சரிம்மா, பாட்டி உங்களை செய்ய சொன்னாங்க, நீங்கள் எதுக்குமா ஒட்ட போய் சொன்னீங்க? வேற யாரையும் வச்சு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் மாட்டாமல் இருந்திருப்பீங்கல்ல. என்னம்மா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? நான் அதை யோசிக்காம பண்ணிட்டேன். இனிமேல் அது எதுவும் பண்ணதா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்களா ஒன்றும் செய்யாதீங்க, பாட்டிக்கிட்டே சொல்லி வைங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு. இந்த இமையை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? தங்கச்சி ரொம்பவே பயப்படுறான். குணா அவகிட்டயே பேசுகிறனால இவளை ஏறெடுத்து கூட குணா பார்க்க மாட்டேங்கிறான். இமையால் வீட்டுக்குள்ளே வராமலாம் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வேறு வழி இருக்கு. அவகிட்ட, மித்ரா கிட்ட சொல்லி குணா கிட்ட நல்ல விதமாக இருக்க சொல்லுங்க. நான் எப்படி ரவிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி. அவளுக்கு சாமர்த்தியம் பத்தல, அவளை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். ம், சரிம்மா, போ. அம்மா, அண்ணன் எங்க? அவன் எங்கே ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அது வேற ஒன்றும் இல்லை, பாட்டி கொடுக்குற செல்லம். சரி, அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணன் வந்தால் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஆ, சரிம்மா. ஷாச்சனா, என்ன இதுக்கு இப்போ வந்த? அண்ணா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், பேசுன அவட்ட. என்னம்மா நீயுமா? அவங்க வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும். அண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேண்ணா. அவன் என்ன பார்க்க வந்தா, என்ன நோட்ஸ் வாங்க வந்தா, நான் சமாளிச்சுக்கிறேண்ணா. நீ பேசு, நான் யாராவது வராங்கன்னு பார்க்குறேன். அது இல்லைம்மா. அண்ணா பேசுண்ணா, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். என்ன சொல்லு? அது காலையில் எதுக்குங்க என்கிட்ட சொல்லாமல் போனீங்க? நான் உங்களை தேடி வந்தேன். அப்புறம் இமையாக தான் சொன்னான், நீங்கள் ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு கிளம்பிட்டீங்கன்னு. இல்லை, சொல்ல நேரம் இல்லை, அதான் வெள்ளனை கிளம்பிட்டேன். ஏங்க, என்ன பிடிக்கலையா? அது அப்படிலாம் இல்லைம்மா, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகுமேன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் எங்கே இருக்கோம், நீ எங்கே இருக்க? பாருங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் நான் உங்களை லவ் பண்ணேன். மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு உங்கள் கூட நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதுக்கு பணம் காசு தேவையில்லைங்க. உண்மையான அன்பும் காதல் இருந்தால் போதுமே. அது சரி சச்சனா, ஆனால் நீ எனக்காக காத்திருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனே. நான் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் காத்திருப்பேன். எனக்கு கல்யாணம் நடந்தா அது உங்கள் கூட தான். கண்டிப்பாக உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் நான் என் லட்சியத்தில் சாதிச்சதுக்கு அப்புறம் உன்னை நான் கண்டிப்பாக முறைப்படி ஜாம்னு மரியாதையோட நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு இது போதுங்க. சரி, வீட்டில் தேட போகிறாங்க, போ. என்னத்து சாச்சனா? இல்லை, கொஞ்ச நேரங்க உங்கள் தோளில் சாஞ்சுக்கிறேன். என்ன? நான் இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அது உள்ள படிச்சிட்டு இருந்தேன். வெளியே வா. ஆ, இதோ வரேன். ஐயோ இமையா, நான் இங்கே இருக்கிறது பார்த்தா திட்டுவாங்களே. அதுவும் உன் கூட என்ன பிரச்சனை இல்லை, இப்போ இவங்க வேற இருக்காங்க, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிக்கிறேன். நீ என் கூட வா. அண்ணா, நீ ரூமுக்கு போ. ம், சரிம்மா, பார்த்து. சரிண்ணா, நீ போ உள்ள. எவ்வளவு நேரம்? ஆ, இதோ வந்துட்டேன். சரிண்ணா, நீ போ. சரி, பார்த்துக்கோ. ம், இமையா, எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத ஷாச்சனா, நான் ஏதாவது பண்ணுறேன். நீ கேட்டால் நோட்ஸ் மட்டும் வாங்க வந்தேன்னு சொல்லிடு, அப்புறம் நான் சமாளிக்கிறேன். சரியா? ம், சரி சரி, வா போகலாம். கூப்பிட்டா உடனே வரமாட்டா? அது நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம், அதான். சாச்சனா, நீ எதுக்கு இங்கே வந்த? அது அண்ணா, இமையா கிட்ட நோட்ஸ் வாங்க வந்தாண்ணா, அவன் முடிச்சிட்டா, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்கு நீ இங்கே வரணும்? இவளை கொண்டு வர சொன்ன, இவ கொண்டு வந்திருப்பாள்ல, நீ எதுக்கு இங்கே வந்த? அது அண்ணா. ஓ, இவளை நம்ம வேலை வாங்குறனால இவ ஒன்ன வேலை வாங்குறாளா?
ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லை, நான் தான் வந்தேன். அவள் வரல, அவள் கொண்டு வரேன்னு தான் சொன்னான். நான் தானே இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேண்ணா. இனிமே இங்க வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஆ சரிண்ணா. நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆ சரிங்கண்ணா. இமையா நான் போகிறேன். ஆ சரிடி. எதுக்கு இங்கே வந்தீங்க? இதுவும் எங்க இடம் தான். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, ஏன் எங்க இடத்துக்கு நான் வரதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? இல்லை இல்லை வர மாட்டீங்களே அதான் கேட்டேன். உங்க அண்ணன் எங்க? அண்ணா இப்போதான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க, உள்ள இருக்காங்க. அவனை வர சொல்லு. எதுக்கு? உங்ககிட்ட சொன்னதை நீ அவனை வர சொல்லுவியா? அவனை வர சொல்லு. அது இருங்க, அண்ணாவை கூப்பிடுறேன். எதுக்கு அண்ணாவை கூப்பிட சொல்கிறாங்க? ஒருவேளை சாச்சனா அண்ணா விஷயம் தெரிஞ்சிட்டா? ஐயோ அண்ணாவை எப்படி காப்பாத்த? இன்னைக்கு நெஞ்சரமாக போட முடியுமான்னு தெரியல. டைமிங் கம்மி பண்ணியாவது போட ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா சேர்த்து நாளைக்கு மார்னிங் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.